அதிகாரம் 5. வானதூதர் ரபேல். அப்பொழுது தோபியா தம் தந்தை தோபித்துக்கு மறுமொழியாக, அப்பா, நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வேன். ஆனால் எப்படி கபேலிடமிருந்து அந்த பணத்தை திரும்பப் பெறுவேன்? அவருக்கு என்னை தெரியாது, எனக்கும் அவரை தெரியாது. அவர் என்னை யாரென்று அறிந்து கொள்ளவும், என்னை நம்பி என்னிடம் பணத்தை கொடுக்கவும் நான் எத்தகைய அடையாளம் காட்டுவேன்? மேதியாவுக்கு எவ்வழியாக செல்வது, எவ்வாறு செல்வது என எனக்கு தெரியாது என்றார். அப்பொழுது தோபித்து தம் மகன் தோபியாவிடம் இவ்வாறு விடையளித்தார். ஆவணம் ஒன்றில் கபேல் கையொப்பமிட்டார், நானும் கையொப்பமிட்டேன். அதை இரண்டாக கிழித்து ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டோம். அதை அவருக்குரிய பகுதியை பணத்துடன் வைத்தேன். இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன் அவரிடம் பணத்தை கொடுத்து வைத்தேன். இப்பொழுது மகனே, உன்னோடு செல்வதற்கு நம்பிக்கை வாய்ந்த ஒருவரை நீயே தேடிப்பார். நீ திரும்பும் வரைக்கும் உள்ள கூலியை அவருக்கு கொடுப்போம். கபேலிடமிருந்து அந்த பணத்தை பெற்று வா மகனே. தம்முடன் மேதியாவுக்கு செல்ல வழி தெரிந்த ஒருவரை தேடி தோபியா வெளியே சென்றார். சென்று தம்முன் நின்ற வானதூதர் ரபேலை கண்டார். ஆனால் அவர் கடவுளின் தூதர் என்பதை தோபியா அறிந்து கொள்ளவில்லை. அவரிடம், இளைஞரே, எங்கிருந்து வருகிறீர் என்று தோபியா வினவினார். அதற்கு அவர், உன் உறவின் முறையாராகிய இஸ்ரேல் மக்களுள் நானும் ஒருவன். வேலை தேடி இங்கு வந்துள்ளேன் என்றார். மேதியாவுக்கு செல்ல உமக்கு வழி தெரியுமா என்று தோபியா மீண்டும் கேட்டார். அதற்கு அவர், ஆம், பன்முறை அங்கு சென்றுள்ளேன். அது எனக்கு அறிமுகமான இடம். எல்லா வழிகளையும் நான் அறிவேன். அடிக்கடி மேதியாவுக்கு சென்று அங்குள்ள இராகில் வாழும் நம் உறவினர் கபேலுடன் தங்கியிருக்கிறேன். எக்பக்தானாவிலிருந்து இராகிக்கு செல்ல 2 நாள் ஆகும், ஏனெனில் எக்பக்தானா மலைப்பகுதியில் உள்ளது என்றார். தோபியா, இளைஞரே, நான் சென்று என் தந்தையிடம் சொல்லிவிட்டு திரும்பும் வரை எனக்காக காத்திரும். நீர் என்னுடன் வரவேண்டும். உமக்கு உரிய ஊதியத்தை கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர், சரி, நான் காத்திருக்கிறேன், ஆனால் மிகவும் தாமதியாதீர் என்றார். தோபியா உள்ளே சென்று தம் தந்தை தோபித்தை நோக்கி, நம் உறவின் முறையாராகிய இஸ்ரேல் மக்களுள் ஒருவரை கண்டுகொண்டேன் என்றார். அவரிடம் தோபித்து, மகனே, அவருடைய இனம் எது, குலம் எது? உன்னுடன் செல்வதற்கு அவர் நம்பிக்கைக்குரியவரா என அறியும் பொருட்டு அவரை என்னிடம் அழைத்து வா என்றார். தோபியா வெளியே சென்று அவரை அழைத்து, இளைஞரே, என் தந்தை உம்மை கூப்பிடுகிறார் என்றார். அவர் உள்ளே சென்றதும் தோபித்து முதலில் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார். அதற்கு ரபேல், வணக்கம், எல்லா மங்களமும் உரித்தாகுக என்று வாழ்த்தினார். எனக்கு இனி என்ன மங்களம் உண்டு? நான் பார்வையற்ற மனிதன். விண்ணக ஒளியை என்னால் காண முடியாது. ஒளியை ஒருபோதும் காண இயலாத இறந்தோர் போன்று இருளில் கிடக்கிறேன். நான் உயிர் வாழும் போதே இறந்தவர்களுடன் இருக்கின்றேன். மனிதரின் குரலை கேட்கிறேன், ஆனால் அவர்களை காண முடிவதில்லை என்று கூறினார். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், விரைவில் கடவுள் உமக்கு நலம் அருள்வார், துணிவு கொள்ளும் என்றார். பின்பு தோபித்து அவரிடம், என் மகன் தோபியா மேதியாவுக்கு செல்ல விரும்புகிறான். நீ வழிகாட்டியாக அவனோடு போக முடியுமா? தம்பி, உனக்குரிய ஊதியத்தை கொடுப்பேன் என்றார். ரபேல் அவரிடம், நான் அவருடன் போகலாம், எனக்கு வழியெல்லாம் தெரியும். பன்முறை மேதியாவுக்கு சென்றுள்ளேன். அதன் சமவெளிகள் மலைகளெங்கும் பயணம் செய்துள்ளேன். அவையெல்லாம் எனக்கு நன்கு பழக்கம் என்றார். அதற்கு தோபித்து இளைஞரிடம், தம்பி, உன் குடும்பம் எது, குலம் எது, சொல் என்றார். அவர் குலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன என்றார். அதற்கு தோபித்து, தம்பி, நீ உண்மையாகவே யாருடைய மகன் என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உன் பெயர் என்ன என்று வினவினார். ரபேல் அவரிடம், நான் உறவின் முறையார்களுள் ஒருவரான பெரிய அனனியாவின் மகன் அசரியா என்றார். தோபித்து இளைஞரிடம், தம்பி, நீ உடல் நலமும் பிற நலன்களும் பெற்று வாழ்க. உண்மையை தெரிந்து கொள்ளவே உன் குடும்பத்தை பற்றி அறிய விரும்பினேன். எனவே என் மீது சினங்கொள்ளாதே.
நீ என் உறவின் முறையார்களுள் ஒருவனே, நல்ல சிறந்த குடும்பத்தை சேர்ந்தவன். பெரிய செமையா புதல்வர்களான அனனியா, நாத்தான் ஆகிய இருவரையும் நான் அறிவேன். அவர்கள் என்னுடன் எருசலேமுக்கு சென்று வழிபடுவதுண்டு. அவர்கள் நெறி பிறழாதவர்கள். உன் உறவினர்கள் நல்லவர்கள். நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். உன் வரவு நல்வரவாகுக என்று கூறினார். அவர் தொடர்ந்து, உனக்கு நாள் ஒன்றுக்கு 1 திராக்மா ஊதியமாக கொடுப்பேன். மேலும் என் மகனுக்கு ஆகும் செலவுகளை போன்றே உன் செலவுகளையும் ஏற்றுக்கொள்வேன். என் மகனுடன் செல், உனக்குரிய ஊதியத்தை விட மிகுதியாகவே கொடுப்பேன் என்றார். ரபேல் அவரிடம், அஞ்ச வேண்டாம், நான் அவருடன் போவேன். நாங்கள் நலமே சென்று திரும்புவோம், ஏனெனில் பாதை பாதுகாப்பானது என்றார். பிறகு தோபித்து அவருக்கு வாழ்த்து கூறி, எல்லாம் நலமாக அமையட்டும் தம்பி என்றார். பிறகு தம் மகனை அழைத்து அவரிடம், மகனே, பயணத்திற்கு ஏற்பாடு செய். உன் சகோதரனுடன் புறப்படு. விண்ணக கடவுள் உங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி நலமே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாராக. மேலும் மகனே, அவருடைய தூதர் உங்களை நலமே வழிநடத்துவாராக என்றார். தோபியா புறப்படும் முன் தம் தந்தையையும் தாயையும் முத்தமிட்டார். அப்போது தோபித்து அவரிடம், நலமே சென்று வா என்றார். ஆனால் அவருடைய தாய் அழுது கொண்டே தோபித்திடம், ஏன் என் குழந்தையை அனுப்பினீர்? அவன் நமக்கு ஊன்றுகோலும் உறுதுணையும் அல்லனோ? பணமா பெரிது? நம் குழந்தை அதைவிட மதிப்பு வாய்ந்தவன் அல்லனோ? ஆண்டவர் நமக்கு அருளிய வாழ்வே நமக்கு போதுமானது என்றார். தோபித்து அவரிடம், கவலை வேண்டாம், நம் மகன் நலமே சென்று திரும்புவான். அவன் நலமுடன் உன்னிடம் திரும்பும் நாளை நீ காண்பாய். எனவே கவலை வேண்டாம் அன்பே, அவர்களை பற்றி அச்சங்கொள்ள வேண்டாம். நல்ல தூதர் ஒருவர் அவனுடன் சென்று பயணத்தை வெற்றியாய் முடித்து நலமே திரும்ப அழைத்து வருவார் என்றார். அதை கேட்ட தோபியாவின் தாய் அழுகையை நிறுத்தினார்.